ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்ன? ஸ்வீட் தாங்க. பாதுஷா. எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு அதில் 1½ கப்பு மைதா மாவு, கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு பாதி, 2 பிஞ்சு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு, இதில் நம்ம இனி ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரையும் அப்புறம் 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பே இல்லாத தயிர், கெட்டி தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி எடுத்திருக்கேன். ஆனால் சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து ஊற்றி இதை நல்லா நான் ஒரு கரண்டி வச்சு தாங்க கலக்கிறேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு கையில் எண்ணெய் ஒட்டும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், ஆயில் கீ எல்லாம் ஒட்டும்போது. அதனால தான் முதல்ல அதெல்லாம் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இப்படி பிசைஞ்சு எடுத்தால் போதும். அதுவும் இல்லாமல் இது பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாவு மேலாம் வேண்டாம். பாருங்கள், இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி விரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா சூப்பராக வரும். பாருங்கள், இது இனி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை காய்ச்சணும். அதனால் ஒரு துணி போட்டு மூடி அது மேலே ஒரு தட்டு வச்சு இருக்கட்டும். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு சர்க்கரையும் 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு தொட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சர்க்கரை பாகு ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடும். இது பாருங்கள், தொட்டு பார்த்தா கொஞ்சம் இது ஒரு நம்ம குலாப் ஜாமுன் பதம் தான். இன்னும் பாருங்கள், இப்போ 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இனி இதை இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கெட்டிப்படாது, அதுக்கு தான். அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இது அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் ஆகாது. இது நம்ம ஒரு டேபிள் டாப்பில் போட்டுட்டு நல்லா சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டு, ஒன்றும் ஷேப்பெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே உருண்டை பண்ணி பாருங்கள், கையிலே வச்சு பாருங்கள், தட்டையாக அது மேலே ஒரு குழி, அவ்வளோதான். அப்படியே விரிசல் விட்ட மாதிரி தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டுங்க. இதுதான் அப்படி தான் இருந்தால் நம்ம அந்த சர்க்கரை பாகு இழுக்கறக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா நல்லா வரும். ஏன்னா நான் ஒன்று சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணிங்கன்னா நிறையா வரும். அது கொஞ்சம் பெருசாகிடும், ஏன்னா அந்த சர்க்கரை பாகில் கிடந்து ஊறும்போது. இனி நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு பபிள்ஸ் கூட வரல, அவ்வளோதான் சூடாகணும். இதுதான் பக்குவம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 4 எண்ணம் போடுறேன் நான். போட்டுட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகி வரும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமிலேயே வச்சு மெதுவாக சூடாகட்டும். ஏன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரணும் இல்லையா? வெந்து வரும்போது அப்படியே எழும்பி வரும் மேலே. பாருங்கள், வந்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு உள்ளே வெந்துருச்சு. நீ நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப அதே லோ டு மீடியம் தாங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமெல்லாம் வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம அதை எடுத்து இந்த சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே இது வெந்து வரும்போது அதுக்குள்ளே இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் இது இழுத்துருக்கும் பாருங்கள். இனி இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அவ்வளோதாங்க. மிச்சத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வேணால் பொடி பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளோதான். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.